ஹலோ. ஹாய், ஐ அம் த்ரிஷா. ஐ அம் விக்கி. உட்காருங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க. ஜூஸ் வேணுமா? ஜூஸ் கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க உங்க ஜூஸ். என்ஜாய் பண்ணு. உங்களை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. டேய், யாரா அது ஸ்ட்ராபெரிக்கு பதிலா தர்பூசணியை போடுது? கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கியா? சரி போகட்டும். அது போகட்டும் விடு. எனக்கும் தெரியும் சொட்டை விழுந்துச்சுன்னா முடி வளராதுன்னு. நீங்க ஏதோ ஒன்று சொன்னீங்களே, அதை இன்னொரு வாட்டி சொல்றீங்களா ப்ளீஸ்? நீங்க ஏழைங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இன்ஸ்பயரா இருக்கீங்க. இன்ஸ்பயரா? விக்ரம், இங்க பாருங்க த்ரிஷா, ஒருவேளை இந்த உலகத்துல பணமே இல்லைன்னா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருவேளை யாருக்கிட்டையும் பணம் இல்லைன்னா சாப்பாடு, துணி, தண்ணி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களே இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம எல்லாருமே ஏழைங்க தானே. ரியலி கிரேட் வேர்ட்ஸ். தத்துவண்டா. வேண்டாம் மச்சான். போன்டா. இப்படிப்பட்ட நல்லவரை அங்க ஏமாத்துறாங்க. நோ வே. விக்ரம், ஒன் கொஸ்டின். நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க, ஓகே? ஓஹோ, இருக்கிற பிரச்சனையில இப்ப புது பிரச்சனை வேறயா? போன்ல ஃப்ரெண்டுடா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது வீட்ல போட்ட ஜூஸ், இது ஹோட்டல்ல போட்ட ஜூஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வீட்ல போட்ட ஜூஸ்ல பாசம் இருக்கும், ஹோட்டல்ல போட்ட ஜூஸ்ல ருசி இருக்கும். எக்ஸாக்ட்லி ரைட். பாருங்க, வீட்ல காட்டுற பாசத்துல ஏதாவது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா ரிசல்ட் வீடு தான். குட், உங்களுக்கே நல்லா புரியுது. சோ நீங்க எப்பவுமே பாசம்ங்கற வீட்டை சூஸ் பண்ணி ஹீரோவா இருங்க, ஓகே தானே? இவ என்ன சொல்ல வரா? ருசி அப்படிங்கிற ஹோட்டலுக்கு நீங்க கஸ்டமரா இருக்க கூடாது. நான் எப்பவுமே கஸ்டமர் தான். திரும்பவும் நான் அதே ஹோட்டலுக்கு தான் போவேன், அங்க தான் சாப்பிடுவேன். ஐயோ கடவுளே, அவ ஹோட்டலுங்கிறத நான் எப்படி சொல்றது? விக்ரம், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா பிரசன்ட்ல நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, நானும் ஃபியூச்சர் பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதனால தான் பிரசன்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐயோ, உண்மையா இவர் தத்தி தான், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, எனக்கு வேலை இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்றேன், ஓகே? கால் பண்றீங்களா? தத்தி என்ன இவ நம்பர் வாங்க போறா? டேய், இதுல இருந்தே உனக்கு தெரியுதுடா, கேக்குறவன் கேனையா இருந்தா கேஜிஎஃப் படுத்தெடுத்தது கேஎஸ் ரவிக்குமார்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிதான் இருக்கு உன் கதை. ஹலோ சாக்ஷி. விக்ரம், த்ரிஷாக்கு மேல ஏதாவது டவுட் வந்திருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, அவ உன்னை பத்தி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணா. நீயும் அருண் ஒன்னா இருக்கிறத அவ பார்த்தாளா? எங்க பார்த்தா என்ன, நல்லது தானே விக்ரம். உனக்கு இன்னும் ஈஸி ஆயிடும். ஒரு பொண்ணு இப்படி பொசசிவா டெவலப் ஆகுறதா நீ விட்டுற கூடாது விக்ரம். இத அப்படியே கண்டினியூ பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அதுல தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் தான். விக்ரம், உன் காதல் உண்மையா இருந்தா நீ எதுக்கு பயப்படுற? அதுவும் கரெக்ட் தான். ஹாய் அப்பா. என்ன விஷயமா? அப்பா, நம்ம கிட்ட ஒரு நாள் பணம் இல்லைன்னா வாழவே முடியாதா என்ன? அந்த கடவுள் நமக்கு அளவுக்கு அதிகமா கொடுத்திருக்காரு. நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது இல்லப்பா, பணம் இல்லாம நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம பிச்சை எடுத்து தான் வாங்கணுமா? எதுக்குமா இவ்வளவு டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? அப்பா, இத ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அதான் இதை இவ்ளோ டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, அவரு ரொம்ப நல்லவரு. பட் அவரை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ இப்ப ப்ரே பண்ணிருக்கலாமா? அதனால இனிமே அவன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இப்ப ரிலாக்ஸா போய் தூங்கு. காலையில சீக்கிரம் கிளம்பணும். சரிப்பா. ஓகே. ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். குட் மார்னிங் சார். போட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களோட சேலஞ்ச் காட்டு விலங்குகளுக்கு எப்பவுமே தொந்தரவா இருக்க கூடாது. ஓகே? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. Thank you சார்.
ஐயோ ச்சே. அவங்க 2 பேரும் இங்கேயும் வந்துட்டாங்க. என்ன ஆளுங்க இவங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம அப்செட்டா இருக்க? மேமோட பாய் ஃப்ரெண்ட் இங்கேயும் வந்துட்டான். எனக்கு நல்லாவே தெரியுது. வைல்டு போட்டோகிராஃபி. குடிச்சு அவ்வளவுதான். அத கொடு. வாட் இஸ் திஸ் பிரியா? இது லவ் டிப்ரெஷனுக்கு மெடிசன். டிப்ரெஷனுக்கு மெடிசன் ஓகே. லவ் டிப்ரெஷனுக்கெல்லாம் மெடிசன் இருக்கு. இது ஒரு மாதிரி யூனிவர்சல் மெடிசன் டி. இது இல்லனா இந்த உலகத்துல நிம்மதி இழந்து அவ சுடுகாட்டுக்கு தான் போவாங்க. அது சரி, நீ அவங்க 2 பேரோட மூஞ்சி காட்டு. வெப்சைட்டுக்கு ஏத்த ஹாட் போட்டோஸ் இருக்குமே. பிரியா, மறுபடியும் நீ அவங்க விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுன. ஹே, விக்ரம் நல்லவன் அப்படின்ற உன்னோட கேர் மேம கெட்டவங்களா காட்டுது. விக்ரமோட தலையெழுத்துல மேம்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் சத்தியமா மாத்தவே முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கே தெரியாம நீ விக்ரம லவ் பண்ணிட்டு இருக்க. திஸ் இஸ் ட்ரூ த்ரிஷா. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீயே உன்னோட மனசுகிட்ட ஒரு வாட்டி கேட்டு பாரு. என்னோட இந்த டவுட் கிளியர் ஆகணும்னா விக்ரம், நாளைக்கு காலையில கொச்சாதிரி ஃபாரஸ்டுக்கு கொஞ்சம் வரியா? விக்ரமா எதுக்குடி இங்க வர சொன்ன? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா? எந்த ப்ராப்ளமும் ஆகாது. விக்ரம் ரொம்பவே கூல். அவருக்கு உண்மை என்னங்கிறது தெரியணும். எனக்கு என்னோட டவுட் கிளியர் ஆகணும். அவ்வளவுதான். இதுதான் அவ சொன்ன லொகேஷன். இங்க நெட்வொர்க்கும் கிடைக்கலையே. பயந்துட்டியா? ஓ, ரொம்ப. ஏதாவது கியூரியாசிட்டி இருக்கா? எஸ் எஸ். ப்ராமிஸ் பண்ணு, நான் என்ன சொன்னாலும் எக்ஸைட் மட்டும் ஆக கூடாது. விக்ரம், கல்யாணம்ங்கிறது ஷார்ட் டைம்ல ஃபிக்ஸ் ஆனாலும் இட்ஸ் a லாங் ஜர்னி இல்லையா? எல்லாரும் பொண்ணுங்களுக்கு பொண்ணு தான் எதிரின்னு சொல்வாங்க. நானும் அதை ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். என்னோட இந்த யோசனை கூட உங்க மேல இருக்கிற அன்பால வரல. என்னோட மனசுல எதுவும் இல்ல. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காக மட்டும்தான். அவ்வளவுதான். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அது எனக்குள்ள இருந்த கன்ஃபியூஷன், பட் அட்லீஸ்ட் ஐ அம் கிளியர் அபௌட் தட். இந்த பொண்ணை நான் எப்படி தான் சமாளிக்க போறேனோ. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. நான் உன்னை பார்க்கலான்னு ஆசை ஆசையா வந்தா, நீ என்னடானா விலங்க காட்டிக்கிட்டு இருக்க. அத்தி பயங்கரமா என்ஜாய் பண்றாளே. ஐயோ விக்ரம், விக்ரம் அமைதியா இருங்க. இந்த பொண்ணுங்களா ஏன் இப்படி இருக்காங்க த்ரிஷா? என் வாழ்க்கையை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டேன்னு தெரியுமா? நீயே சொல்லு. ஒரு நாள் ஆச்சும் நான் உன்னை இல்ல இல்ல சாட்சியை மிஸ் பண்ணிருக்கேனா? இட்ஸ் பெயினிங் வெரி மச். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டனால வாழ முடியாது. லவ் டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிக்கிட்டானே நீங்க Facebookல போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு நாளாச்சும் என்னை பத்தி போடுங்க. அது போதும் த்ரிஷா. எனக்கு அந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணா போதும். இங்க பாருங்க த்ரிஷா, எனக்கு வாழணும்னு ஆசையாவே இல்ல. ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. நான் செத்து போயிடுறேன். விக்ரம், எங்க இருந்து கூப்பிடுறா இவ? விக்ரம், கடவுளா நீ ஏமாத்திட்டியா? ஏமாத்திட்ட. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போயிடு. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே. I can understand your feelings. உங்களை நம்பிதான் உங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்ல? ஓ இந்தாங்க, இது லவ் டிப்ரெஷனுக்கு பெஸ்ட் மெடிசனா. இது குடிங்க. டிப்ரெஷனுக்கு மெடிசனா? கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வரேன். என்ன இது குடிச்சா டிப்ரெஷன் போகுமா? ஏங்க என்னங்க இது? லவ் டிப்ரெஷன் மெடிசன் பிரியா கொடுத்தா. இத குடிச்சீங்கன்னா எல்லாம் சரியா போய்டும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல பொண்ணா. ஏங்க யாருங்க அந்த பிரியா? இது என்னன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா? என்ன இது?
ஓ மை காட் விக்ரம் எதுக்கு இங்க கூப்பிடுறாங்க வாங்க தெரியலையே. விக்ரம் இங்க சீக்கிரம் பாருங்க வாங்க சத்தியமா என்னால முடியாதுங்க. என்னங்க உங்க பிரச்சனை? ப்ளீஸ் ஓ வாவ் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல நான் ஒண்ணு சொல்லவா, அது உங்க அளவுக்கு கியூட்டா இல்லைங்க. ம். சரி வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து போயிடலாங்க. என்ன விக்ரம் என்னாச்சு ஏய், ஐயோ அங்க பாருங்க. ஆமா வாங்க, சீக்கிரம் வாங்க. விக்ரம் புலி வருது அது ஓடாம நிக்குது ஐயோ அது ஓடுற கண்டிஷன்ல இல்லைங்க, அது பிரெக்னன்ட். ப்ளீஸ்ங்க நான் சொல்றது கேளுங்க, வாங்க. விக்ரம் மான புலி சாப்பிடுமா ஐயோ எங்க புலிக்கு பசிச்சா அது சாப்பிட்டு தானங்க ஆகணும். நீங்க பேசாம வாங்க. விக்ரம் வாங்க. விடுங்க ப்ளீஸ் மகாவீரா, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. தயவு செஞ்சு அந்த மானை எப்படியாவது காப்பாத்துங்க. கடவுளே நான் உங்களுக்கு சேவை பண்றேன், தயவு செஞ்சு அதை காப்பாத்துங்க. Thank you so much விக்ரம். தேங்க்ஸா? நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். விக்ரம் மறுபடியும் அந்த புலி திரும்பி வந்துருச்சுனா ஆ ஆ எனக்கு புரியல விக்ரம். இந்த சலங்கு சவுண்ட் கேட்கும்போது மனுஷங்க தான் வராங்கன்னு காட்டு விலங்குலாம் பயந்து ஓடிடும். இந்த மான் பெருசா வளர்ற வரைக்கும் சேஃபா இருக்கும். விக்ரம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேக்குது? இந்த வாட்டர் ஃபால் சவுண்டு. இன்னும் டீப்பா கேளுங்க. அந்த சலங்கு சத்தமா? இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு ஃபீல் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட் பீட்?
முடியவே இல்லை விக்ரம். கடவுளே, நன்றி கடவுளே. டேய், அவன் இந்த ரூட்ல தான் வரான்னு இன்ஃபர்மேஷன் பக்காவா வந்திருக்கு. அவன் எக்காரத்தை கொண்டு தப்பிக்க கூடாது. சரிங்க சார். இவங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணா, அவனுக்கு சுத்து போட்டானுங்கண்ணா. எவ்வளவு தைரியம் தான் என் அண்ணன் மேலே அட்டாக் பண்ணுவீங்க? ஏய், அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சு போடுங்கடா, போங்கடா டேய். உன்னை யாரு ஜெயில இருந்து வெளியே வர சொன்னது? அவன் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் அடிச்சாங்கிறதுனால நீ அவனோட தம்பியை கொன்ன. அவன் தம்பியை நீ கொலை பண்ணதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க ஸ்கெட்ச் போட்டு பெயில வெளியெடுத்து உன்னை கொல்ல பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் நான் கோர்ட்டுக்கு வந்து வேறொன்னே உன் மேல போய் சாட்சி சொல்லி உன்னை உள்ள அனுப்புனேன். ஆனா நீ என் மேல இருக்கிற கடுப்பை காட்ட நீ அவங்கள்ட்ட பெயில கேட்டு வெளியே வந்துட்டியா? போட்டு தள்ளுங்கடா. நீங்க 2 பேரும் என்ன இந்த ஏரியாவுக்கு டானாடா? ஏன் நம்மளையாடா கை வைக்கிறீங்க? இன்னொரு வாட்டி அண்ணன் கிட்ட நெருங்க பாத்தீங்க, ஒருத்தனி விட மாட்டேன்டா. சீக்கிரம் கூட்டிட்டு போங்கடா. போங்க, எல்லாரும் கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. போங்க, போடா. எல்லாரும் போங்க. த்ரிஷா, அவன் என்னோட அண்ணன். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனோட பொண்ணு, அண்ணி, அம்மா, அப்பா, அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. த்ரிஷா, அவன் என்னோட அண்ணன். த்ரிஷா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. த்ரிஷா, த்ரிஷா, த்ரிஷா.